வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தண்ணீர். தண்ணீர்ல என்ன சார் பிரச்சனை இருக்கு? அவன் எல்லாரும் ரெகுலரா குடிச்சிட்டு தானே இருக்கிறோம். இதுல போய் என்ன நாம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்ற காலகட்டத்துல இந்த தண்ணீரை பத்தி நாம் பேச வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த தண்ணீர்ல நிறைய இருக்கு. அதாவது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல காற்றை சுவாசிச்சோம், ஆரோக்கியமான தண்ணீர் குடித்தோம், அதே போல் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வியாதியுமே வராமல் நீண்ட காலம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிறைய வியாதிகள் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சுகர் எனக்கு இருக்கு, இல்லை வேற ஏதாவது மூட்டு வலி வந்திருக்கு, அல்லது கேன்சர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பரம்பரையிலேயே யாருக்குமே வந்ததில்லை சார். ஆனால் எனக்கு வந்திருக்குது. அது எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்மோக் பண்றது கிடையாது, லிக்கர் சாப்பிட்றது கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, டீ கூட நான் சாப்பிட்றதில்ல. அப்படி இருந்து எனக்கு எப்படி இந்த வியாதி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். பேசிக்கலி என்ன அப்படின்னா, நாம நல்ல காற்றை சுவாசிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல தண்ணீரை குடிக்கிறோமா, ஆரோக்கியமான தண்ணீரை குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஆரோக்கியமான தண்ணி அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு சுத்தமான ஒரு ஆரோக்கியமான தண்ணி வேணும் அப்படின்னா நமக்கு ஹிமாலயாஸ்ல இருந்து வரும். அதாவது கங்கை வருது பாத்தீங்களா, அந்த கங்கையில நீங்க அந்த பிஹெச் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய லெவல் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான தண்ணியா இருக்கும். அதே கங்கை நீங்க வேற இடத்துல வரும்போது, அதாவது காசிலாம் வந்தீங்கன்னா குடிக்க முடியாது. நான் சொல்றது ஹரித்வார் மாதிரி இடத்துலலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஹெச்சோட இருக்கிற அந்த நல்ல தண்ணீர், ஆரோக்கியமா தண்ணீர் கிடைக்கும். அதே போல முஸ்லிம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கால போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி கொண்டு வருவாங்க, ஜம் ஜம் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா புனிதமான நீர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல என்னன்னா அந்த தண்ணியை நோயாளிகள் கூட கொண்டு கொடுப்பாங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய பிஹெச் லெவல் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். அது இந்த மெட்ரோ சிட்டியில இன்னைக்கு இருக்கிறோம் பாத்தீங்களா, கிராமத்துல கூட ஓரளவுக்கு கிணற்று தண்ணீர்லாம் யூஸ் பண்றாங்க, ஆற்று தண்ணீர்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த மெட்ரோ சிட்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லலாம், சார் நாங்க முனிசிபாலிட்டியோடைய அந்த பைப் தண்ணிலாம் கூட குடிக்கிறது இல்லை சார், நாங்க கேன் வாட்டர் வாங்கிக்கிறோம், சுத்தமான மினரல் வாட்டர் அதுல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரிஜினலா அது மினரல் வாட்டர்னே சொல்லக்கூடாது, மினரல் இல்லாத வாட்டர்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவை. ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா நம்ம 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் குடிக்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்றது. ஸோ தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நம்ம உடம்புல 85% பாத்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கு. அதாவது பிளட்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தண்ணீர் பேஸ் பண்ணதான் நம்ம உடம்பு. அதுல 85% தண்ணி தான். ஸோ அதுல நாம இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசிட் பேஸ்ட். அதாவது நம்ம உடம்புல இந்த தண்ணி இருந்தாலும் அது 2 டைப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை, அதே டைம்ல அல்கலைன் அப்படிங்கிறது காரத்தன்மை. ஸோ இந்த அசிடிட்டி பாத்தீங்கன்னா இருந்ததுன்னா உடம்புக்கு கெடுதல், அதே டைம் அல்கலைன் இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த தண்ணீர் உள்ள இருக்குது இல்லையா, பிளட், அதெல்லாம் அல்கலைனா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. அதே டைம்ல அசிடிட்டியா இருந்தா எல்லா டிசீஸும் ஈஸியா வந்துடும். அதே போல நீண்ட நாட்களுக்கான வியாதிகள் இருக்கு. எனக்கு 10 வருஷமா இருக்கு, 20 வருஷமா ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன், 15 வருஷமா சுகர் பேஷண்டா இருக்கிறேன், இந்த அதே டைம்ல ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு 10 வருஷமா இருக்கு, போகவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி நீண்ட நாள் இருக்கிற வியாதிகளுக்கெல்லாம் முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம உடம்பு அசிடிட்டியா இருக்கிறது தான். ஸோ இந்த அசிடிட்டி பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்றோம், நல்ல தண்ணியை குடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிடறோம். அது வெறும் சுத்தப்படுத்தப்பட்ட நீர் தானே ஒழிய அது ஆரோக்கியமான ஒரு குடிநீர் கிடையாது. ஏன் அப்படின்னா அதை சுத்தப்படுத்துறங்கிற பேர்ல அதுல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு இதெல்லாம் இல்லாம ஒரு
எதுவுமே இல்லாத ஒரு செத்து போன தண்ணி தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயிர் இல்லாத ஒரு தண்ணி தான் நம்ம இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது வந்து சுத்தமா இருக்கு, நான் வந்து மினரல் வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றோம். ஒரிஜினலா காசை கொடுத்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாத தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி டைப்ல நம்ம கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அல்கலைன் மினரல் வாட்டர் பாட்டில். ஸோ இந்த அல்கலைன் மினரல் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய தண்ணியை வந்து சாதாரண தண்ணியை, அதாவது வந்து நீங்க அது நீங்க கேன் வாட்டரா இருக்கட்டும் அல்லது வந்து ஆர்ஓ வாட்டரா இருக்கட்டும், அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் இல்லாத தண்ணீரை மறுபடியும் உயிரோட்டு நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நாம வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டிசீஸும் இல்லாம நாம வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்குது. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த அல்கலைன் மினரல் வாட்டர் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த பிஹெச் லெவல்னு சொல்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெடுதல். 7ங்கிறது நார்மல், அதோட சரி. ஆனா 7க்கு மேல இருக்கும்போது தான் அது வந்து அல்கலைன் மினரல் வாட்டர் பாட்டில், அதாவது அல்கலைன் மினரலா வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அல்கலைன் மினரல் வந்து நம்ம கலந்த அந்த வாட்டர் குடிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கே இருக்கிறாங்க, ரொம்ப நாளா பேஷண்டா இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த தண்ணி அல்கலைன் வாட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமா குணமாகுவாங்க. இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வாட்டர்லாம் குடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுவோம். அது வந்து அதனுடைய வாட்டரே வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு. அது வேற ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க இந்த அல்கலைன் மினரல் வாட்டர் தான் அதுல இருக்குது. ஆனா அவங்க குடிக்கலாம் சார், ஆனா நாம சாதாரண ஆளுங்க நாம போய் அதை மாதிரி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்குதான் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலான பீப்புள்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ராடக்டை இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அல்கலைசர் இருக்கிற மாதிரியே வந்து வாட்டர் ஃபில்டர்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சத்துக்கெல்லாம் இருக்குது. அது வந்து அது மாதிரி அல்கலைன் பண்ணி கொடுக்கும். அது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே டைம்ல எல்லார் வீட்லயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு நார்மல் பர்சன், அதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோ அந்த அல்கலைன் மினரல் வாட்டரை வந்து நீங்க காசு கொடுத்து அவ்வளோ காஸ்ட்லியா கொடுத்து வாங்க முடியாது. ஆனா நீங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அதுலயே நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த அல்கலைன் மினரல் வாட்டர் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு வியாதிகளை வந்து குணப்பாக்குது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து சரி பண்ணுது. ஹேர் நிறைய முடி கொட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு கூட வந்து நம்ம குடிக்கிற தண்ணீரும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது முடி கொட்டுறதை வந்து இந்த அல்கலைன் மினரல் வந்து சரி பண்ணுது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய டிசீஸ்க்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அசிடிட்டி ப்ராப்ளம், அதாவது பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளமு, எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிறது இல்லை, இந்த மலச்சிக்கல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு முக்கியமான காரணியா இருக்குது. ஸோ அதை வந்து நல்ல தண்ணீரா குடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஐஎம்சி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய அல்கலைன் மினரல் வாட்டர் பாட்டில். அதில் நீங்க தண்ணி ஊற்றி நீங்க ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 3 நிமிஷத்துல நீங்க குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த அல்கலைன் மினரல் வாட்டரா கிடைக்குது. அது நம்ம குடிச்சு நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதே டைம்ல நம்ம அடுத்த சந்ததிகளுக்கும் அதை நம்ம கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்கலைனா, நீங்க கொடுக்குற வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அந்த அல்கலைன் வாட்டர் பாட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் டிடெக்டர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலில் இந்த லைட் ப்ளூ இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 7 கிரீன் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் அப்படிங்கிறது வந்து நார்மல். இதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ரெட் ஆரஞ்சு, இதெல்லாமே வந்து கெடுதல், அதாவது அசிடிட்டி. அதே போல பிஹெச் லெவல் அதிகமாகி அல்கலைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 11.11
வரைக்கும் இருக்கு. இப்போ நம்மளுடைய அல்கலைன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9.5, அதாவது 7க்கு மேலே இருந்தாவே நல்லது. ஆனால் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 9.5 வந்து நம்மளுடைய அல்கலைன் வாட்டர் வந்து பாட்டில் வந்து தண்ணியை மாற்றி கொடுக்குது. அது எப்படின்னு ஒரு சின்ன டெமோ மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வாட்டருக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். இது வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற, நம்ம பெரும்பாலும் இப்படி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ சிஸ்டத்துலேருந்து எடுக்கப்பட்ட வாட்டர் தான். ஸோ வெறும் சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் இது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ 2 வாட்டருக்கும் ஒரே வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன கலர் வருது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இது வந்து ஒரு பிராண்டட் கம்பெனியோடைய ஆர்ஓ வாட்டர்ல இருந்து எடுத்தது தான். இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது அதே வாட்டரு நம்மளுடைய இந்த வாட்டர் பாட்டில்ல யூஸ் பண்றேன். எப்படின்னு பாருங்க. அதாவது இதை நம்ம வந்து போட்டு உடனே யூஸ் பண்றதில்ல, ஒரு 3 நிமிஷமாவது இதுல நம்ம இருக்க விடணும். நார்மல் அதே ஆர்ஓ வாட்டர் தான் இதுல நான் போட்டேன். ஆனா இது ஒரு 3 நிமிஷத்துல அந்த வாட்டரை வந்து அல்கலைன் வாட்டரா மாத்தி கொடுக்குது. ஸோ ஒரு 2 நிமிஷத்துல அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் பத்தி பேசணும் அப்படின்னா இது வந்து பிபிஏ இல்லாதது. ஸோ இது வந்து ஒரு வகையான எந்த ஒரு கெடுதலுமே இல்லாத மெட்டீரியல்ல பண்ணது. இது கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதுக்குள்ளதான் அந்த மினரல்ஸ் இருக்கு. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கு, மக்னீசியமு, கால்சியமு, ஹைட்ரஜன் பால்ஸ், இது எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டியா பால்ஸா வந்து இதுக்குள்ள ஒரு சில்வர் இது இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கு. இந்த தண்ணி போடும்போது அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த மினரல்ஸோட மிக்ஸ் பண்ணி நமக்கு மினரல் வாட்டரா கிடைச்சிருது. ஸோ இதனுடைய கலர் என்ன கலர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ ப்ளூ கலர், அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஃப்ரெண்ட், இது வந்து கிரீன் கலரு. நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே டைம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதாவது இந்த ப்ளூலயே நீங்க வந்து இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 9.5 அண்ட் 10க்கு மேலேயே கூட வந்து இது வருது. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்கிறது 10க்கு, அதாவது 9.5க்கு மேல கன்ஃபார்மா இருக்குது. 10 அப்படிங்கிறதுல அல்கலைனா மாறி இருக்குது. ஸோ இந்த வாட்டர் நம்ம குடிக்கும் போது அல்கலைன் நமக்கு ஃபுல்லா நமக்கு இதுல நேச்சுரலா ஆட் ஆயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அசிடிட்டியா இருக்குது. ஸோ நிறைய நமக்கு வந்து ஜீரண பிரச்சனைகள், கேஸ் ட்ரபுள், இது எல்லாமே வந்து குடிக்கிற தண்ணினாலையும் உருவாகும். ஸோ இந்த இதில் வந்து நான் தண்ணி பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கணும். இந்த வாட்டரில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால் அப்படி நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டிலாம் இல்லாமல் ஃபுல்லாக அல்கலைனாக இருக்கும். அல்கலைனாக இருக்கிறதுனால 70% வியாதி நம்ம வராமல் தடுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த வாட்டரை எடுத்தாங்கன்னா அந்த டிசீஸ் வந்து சீக்கிரம் குணமாகிறதுக்கு
பெரும் உதவி இது செய்யுது. நீங்க ஹாஸ்பிட்டல்லயே வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து கேன் வாட்டரோ வாட்டர் பாட்டில் இருக்கிற மினரல் அப்படின்னு சொல்ற மினரல் வாட்டர் சொல்ற எந்த பிராண்டட் கம்பெனி வாட்டரும் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில்ல போட்டு அவங்களுக்கு இந்த தண்ணி ஊத்தி அந்த தண்ணியை நீங்க குடிக்க வச்சீங்கன்னா அவங்க சீக்கிரம் குணமாகுவாங்க. அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த மினரல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இதுல தனியாவே இந்த அல்கலைன் ஆன்டி பாக்டீரியல், அதாவது இது வெறும் மினரல் மட்டும் இல்ல ஆன்டி பாக்டீரியலாவும் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்குள்ள வந்து அந்த பால்ஸ் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பால்ஸ் வந்து அதுல போட்டு மறுபடியும் நம்ம அந்த வாட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாட்டில் இருக்கிற அந்த எவ்வளவு நாள் வரும் அந்த அல்கலைன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 500 முறையாவது நீங்க இதுல வாட்டர்ல போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய பவர் குறைஞ்சிரும். மறுபடியும் நம்ம இதை தனியா வாங்கி நம்ம கம்பெனிலேயே இருக்கு வாங்கி நீங்க மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த மறுபடியும் அந்த ஆரோக்கியமான தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறான். நாம எவ்வளவோ செலவு பண்றோம், மொபைலுக்கு செலவு பண்றோம், எதுக்கோ செலவு பண்றோம். ஆனா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றிலாம் இருக்கு. அதை நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ இந்த இதை வந்து நாம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த ப்ராடக்ட்ஸை ஒவ்வொருத்தர் வீட்லையுமே வாங்கி நீங்க யூஸ் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.